வணக்கம். யாரு இருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலி கேமரா அந்த பக்கம் பிடிச்சிருக்கனால எனக்கு இப்ப தெரியல லைவ்ல எப்படி இருக்காங்கன்னா. ஓகே ஓகே இருக்காங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க? வராங்களா? எப்படி இருக்கீங்க சுனிதா? நான் சூப்பரா இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அம்மா உள்ள இருக்காங்க. நல்ல சாப்பாடு. சூப்பர். வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஜெனரலி சொல்லுவாங்க பிபிக்கு போனா கொஞ்சம் நெகட்டிவிட்டி வரும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. வந்த உடனே as a சர்ப்ரைஸ் என் மாம் இருந்தனால எனக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் தோணுது. ஸோ இட் வாஸ் a வெரி குட் ரெஸ்பான்ஸ். அண்ட் வெளியே வரும்போது சேது சார் அவ்வளவு அழகா எனக்கு சென்ட் ஆஃப் பண்ணாங்க. ஐ திங்க் தட் வாஸ் த பிகெஸ்ட் கிஃப்ட். அது சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நிறைய நாள் இருந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். கொஞ்ச நாள்ல அப்படியே ரசிச்சு இருந்தாதான். சோ அது கொஞ்சம் 35 days தான் இருந்தா. ஆனா 35 days வாஸ் அமேசிங் ஃபார் மீ. அமேசிங். சவுண்ட் பத்தி உங்க கருத்து என்ன? சவுண்ட் பத்தி, சவுண்ட் இஸ் லைக் அ அனியன். ஓகே, இட்ஸ் லைக் வீக்லி பீல் பண்ணும் போது ஒரு வேற சௌந்தர்யா தெரிஞ்சுட்டே இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க வேற மாதிரி இருக்கும். இதே நீங்க பிளாஷ்பேக் பண்ணா ஃபர்ஸ்ட் வீக் வேற மாதிரி, செகண்ட் வீக்ல வேற சௌந்தர்யா தெரிஞ்சு, தேர்ட் வீக்ல வேற, இப்போ கம்ப்ளீட்லி வேற. சோ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். எவ்ரி வீக் இட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் சௌந்தர்யா பிளாட்டர் கிடைக்குது. சேஃப் கேம் யார் உள்ள விளையாடுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, சேஃப் கேம் என் பாயிண்ட் ஆஃப் வியூல சேஃப் கேம் மீன்ஸ் லைக் டாஸ்க் தவிர மத்த இடத்துல மத்தவங்களுக்காக நின்று பேசுறதுக்கு தான் பேச மாட்டாங்க. அவங்க தான் சேஃப் கேம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல. இஃப் இட் கம்ஸ் டு யூ, உங்க பத்தி இருக்கு அப்போ பேசுறது இட்ஸ் அ வெரி நார்மல் திங். உங்களுக்காக பேசுறீங்க. ஆனா மத்தவங்களுக்காக பேசுறது தட் இஸ் ஒன்லி ஐ திங்க் த ரியல் சப்போர்ட் ஆர் ரியல் கேமர். சோ அந்த மாதிரி பேசாத ஆள் பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் தர்ஷிகா சேஃப் கேம் விளையாடுறாங்க. வெரி சேஃப் அண்ட் ஸ்மார்ட் கேம் அப்படி சொல்லலாம். அண்ட் தென் I think Anandi is also playing very safe. Anandi நமக்குள்ளே பேசுவாங்க. அந்த எப்போ மெயின் பிளே கிரவுண்ட்ல வரணுமோ அப்போ she steps back. அது சேஃபா வச்சுக்கலாம், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். ஆனா சேஃப் என் பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா ஆனந்தி. இங்க வெளியே வந்ததுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் ஓகே, வெளியே வந்து நான் ஸ்டேஜ்லயும் அதுதான் சொன்னேன். எனக்கு கண்டெஸ்டன்ட் மேலேயே அவ்வளோ லைக் ஒரு வெஞ்சன்ஸ் ஒரு இது கிடையாது. ஏன்னா அவங்க நாமினேட் பண்ணாங்க எனக்கு. லைக் சேம் லைக் த ஃபார்மேட் ஆஃப் த ஷோ. அவங்க நாமினேட் பண்ணோம், நான் அவங்களுக்கு நாமினேட் பண்ணோம். சோ அதை வச்சுட்டு அவங்க மேல எதுவுமே கிடையாது. பட் நான் வெளியே வந்தது பீப்புள் டிடன்ட் வோட் ஃபார் மீ. அண்ட் ஐ ஃபீல் அதுக்கும் ஒரு ரீசன். ஐம் கிவிங் அ பெனிஃபிட் அவுட் ஆஃப் தட். அட் டைம்ஸ் என்ன ஆயிடும், when we have the power also, அந்த 11 lotல லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் லைக் சுனிதா கிளம்புவாங்க அப்படி யோசிச்சிருப்பாங்க. ஓகே அவதான் நான் சேவ் ஆயிடுவாங்க, நிறைய பேர் ஓட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் லைக் டேக்கிங் ஃபார் கிராண்டட். மேபி அது ஒரு ரீசன் இருக்கலாம். தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாங்க மக்கள். இட் வாஸ் ஜஸ்ட் தட் இவன் இப்போ வெளியே வர மாட்டா அப்படி சொல்லியே கொஞ்சம் லெத்தாஜிக்கா விட்டனால ஐ திங்க் நான் வெளியே வந்துட்டேன். அதனால எப்பவுமே பவர் கிடைக்கும் போது ஓட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன வேணும் அது ஒரு ஓட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு vote makes a difference. பிபி ஹவுஸ்ல உங்களோட ஃபேவரட் யாரு? இப்ப சொன்னா திட்டுவீங்களே. என்னோட ஃபேவரட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அன்ஷிதா. ஏன்னா அவ கேம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஃபேமிலி ஃபீலிங் கொடுக்குது. சாப்பாடு இருக்கட்டும், சாப்பாடு தான் மீன். எல்லாருக்கும் இங்க ஃபீல் ஆனாதான் மனசு அப்படியே சந்தோஷமா இருக்கும். அந்த வீட்டுல வேற ரேஷனிங் கம்மி. சோ வயிறு ஃபீல் ஆனாதான் ஒரு மாதிரி லைக் இருக்குமே, ஓகே சர்வைவ் பண்ணலாமே அப்படி இருக்க. ஒரு கொஞ்சமா பொருட்கள் இருந்தாலும் அதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படியெல்லாம் அன்ஷிதா பண்ற ஆளு. அதுவும் ஒரு பர்சனுக்கு இல்ல, யார் யாருக்கு ஹெல்ப் வேணுமோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். சோ என் பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஹியூமன் எனக்கு அன்ஷிதா ரொம்ப பிடிக்கும். எபிசோட்ஸ்லாம் பாத்தீங்களா வெளில வந்த பிறகு? எபிசோட்ஸ் எல்லாம் ஆமா பார்த்தேன். ஃபியூ எபிசோட்ஸ் பார்த்தேன். சோ அதுல எந்த கண்டெஸ்டன்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கு, போத் குட் அண்ட் பேட்? ஓ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பத்தி. ஓகே, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஐ வாஸ் கொஞ்சம் பர்சனலா கொஞ்சம் ஹர்ட் ஆன ஒரு விஷயத்துல என்னன்னா, ஒரு வீக்கெண்ட்ல நான் அந்த காயின் டாஸ்க்ல நான் முத்து அண்ட் விஷுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா தட் வாஸ் ஜென்வின் திங் தட்
அவங்க பண்ணது வேற. சோ நான் விட்னஸ் அங்க. சோ அவங்க ஜென்வின்லி எனக்கு சுனிதா ஐ யூ ஓகே அந்த நிமிஷத்துல எனக்கு பர்பஸ்ஃபுல்லி ஹர்ட் பண்ணல. சோ அது சேது சார் கேட்கும் போது சோ மக்களும் கை தட்டிட்டு இருந்தாங்க. சோ தெரிஞ்சிச்சு எனக்கு தட் மக்களுக்கு அது பிடிக்கல அந்த விஷயம். ஆனாலும் என் கூட அந்த நேரத்துல முத்து அண்ட் விஷு ஜென்வின்லி தே ஆஸ்ட் மீ ஐ யூ ஓகே சுனு அப்படி கேட்டதுனால. அண்ட் முத்து எனக்கு கால லாக் பண்ணதும் லூஸ் பண்ணாங்க. சோ எனக்கு ஐ வாஸ் லைக் ஐ வில் நாட், நான் இந்த சிம்பத்தி கார்டு விளையாட மாட்டேன். ஜென்வின்லி அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன். தட் see you guys didn't do anything wrong, இது பார்ட் ஆஃப் த கேம். உங்க ஸ்ட்ராட்டஜி தப்பு, ஆனா பர்பஸ்ஃபுல்லி நீங்க ஹர்ட் பண்ணீங்க கேட்டா இல்ல, நீங்க பர்பஸ்ஃபுல்லி பண்ணல, எனக்கு அங்க ஹெல்ப் தான் பண்ணீங்க அப்படி சொன்னேன். அவ்வளவு எல்லாரும் எகேன்ஸ்ட் நான் போய் அவங்களுக்கு கை கொடுத்தேன். ஆனா அந்த வாரமே அந்த வீக் அந்த இதுல நாமினேட் எனக்கு முத்து பண்ணாங்க. சோ ஐ ஃபெல்ட் லிட்டில் பர்சனலி ஹர்ட் ஆச்சு. ஏன்னா முத்து அதுக்கப்புறம் நான் நிறைய வாட்டி முத்துக்கு இது சொன்னேன், முத்து நான் ஏதோ எல்லாரும் எகேன்ஸ்ட் போய் நான் உங்ககிட்ட ஹெல்ப் சப்போர்ட் பண்ணேன்னு அது எங்க தப்பாயிடுமே அப்படி சொல்லிட்டு நான் நிறைய ஒலிட்டே இருந்தேன். ஆனா அந்த வீக் நான் போயிட்டு எனக்கு நாமினேட் பண்ண ஆயிட்டேன். சோ என் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த பக்கம் முத்து பத்தி நான் ரொம்ப அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். லைட்டா அப்படி போச்சு. இப்போ few words about your friendship with Anshita. அன்ஷிதா எனக்கு வீட்டுக்குள்ளேயே ஃப்ரெண்ட் ஆனது கிடையாது. அன்ஷிதா எனக்கு வீட்டு வெளியில இருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அண்ட் வீட்டுக்குள்ள எப்படி ஆயிட்டாங்கன்னா ஷீஸ் லைக் அ மதர், எல்டர் சிஸ்டர் சொல்லுவாங்கல்ல. ஷீஸ் ஜஸ்ட் லைக் தட். லைக் எல்லாரும் கப் எடுக்கிறாங்களே சுனிதாக்கு ஹெல்ப் பண்றாங்களே, எனக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டுல ஒருத்திக்கு ஹெல்ப் பண்ணது அன்ஷிதா தான். சோ ஷி டேக்ஸ் கேர். அந்த வீட்டுல வேற நம்ம ஃபேமிலில இருந்து தூரமா இருக்கிறோம். அண்ட் அது இங்க யார் ஜென்வின் யார் இல்ல, யார் கேம் விளையாடுறாங்க ஸ்ட்ராட்டஜி வைஸ்ல பேசுறாங்க தெரிய மாட்டேங்குது. சோ அந்த நேரத்துல ஐ திங்க் தி மோஸ்ட் ஜென்வின் பர்சன் அன்ஷிதா. அண்ட் அவங்களோட என்ன கேள்வி மறந்துட்டேன், சாரி. Few words about your friendship with Anshita. So Anshita is like a mother, elder sister to me. Amazing. உங்க எலிமினேஷன் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஜெனரலி அந்த திங்ஸ் எல்லாம் ஜெனரலி நம்ம ஃப்ரைடே பேக் பண்ணிட்டு அனுப்பிச்சிருவோம் சாட்டர்டேக்காக. ஆனா நான் பாதி திங்ஸ் அங்கே வச்சிருந்தேன். ஐ வாஸ் லைக் சான்ஸ் இல்லையே, நான் இப்படி இல்ல நல்லா தானே விளையாடுறேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சு தட் நான் நல்லா தான் விளையாடுறேன். மேபி அங்க இங்க ஸ்லிப் ஆனாலும் அந்த 11 லாட்ல டெஃபினெட்லி நான் இருக்க மாட்டேன், நான் என் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா I was wrong. Yes. Hi Sunita, a great game you have played, a graceful and dignified exit. What is your next project? என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் விஜய் ஐ ஹோப் தட் இது பார்த்துட்டு எனக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வரும்னு. ஐ வுட் லைக் டு டூ சம்திங் ஆன் டான்ஸ் அண்ட் என்னோட குப்ரித் கோமாளி எப்பவுமே இருக்கு. Any chance of wild card entry? டீம் இது பத்தி யோசிச்சா கண்டிப்பா நான் டீம் கிட்ட கேக்குறேன். இந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க ஷோலனா என் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது கேள்வி எனக்கும் இருக்கு, தட் வைல்ட் கார்டு இருக்கா இல்லையா. இருந்தா டெஃபினெட்லி, பிகாஸ் 35 days was not enough for me. குனிஞ்சுக்கிட்டே தட்டு எடுத்துட்டு போய் ஒன் பண்ணீங்களா? குனிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு போய் அந்த மாதிரி ஐயோ பார்த்த அப்புறமா தான் ஐ வாஸ் ஷாக்ட் தட் எப்படி ஒரு விஷயம் அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆக்க முடியும். சாட்சினா போட்ட போட போனால அந்த பிளேட்ல ஃபுல் சாதம் அண்ட் வாட் எவர் அன்னைக்கு செஞ்சது இருந்துச்சு. நான் போட்டது அந்த லாஸ்ட்ல நம்ம சாப்பிட்ட அப்புறமா இருக்கல கருவேப்பிலை டொமேட்டோ இது எண்டிங் அதை நம்ம கொஞ்சம் தூக்கி போடுவோம்ல. ஏன்னா நான் தான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன், அங்க கொஞ்சமாவது ஃபில் ஆனா சிங்க்ல அது தண்ணி ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளே கை வச்சுட்டு அது எடுத்துட்டு சிங்க் கிளீன் பண்ணும். சோ அதனால நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம் தட் எண்டிங் அந்த மிச்சம் மீதி இருக்குல்ல அது கூட ஃபுல்லாவே டஸ்ட்பின்ல போடணும்னு சொல்லிட்டு நான் அதை தூக்கி போட போனேன். ஏன் குனிஞ்சு போனேன்னா அது பாய்சன், அது பார்த்தா திரும்பி டாஸ்க் இதுன்னு கொடுப்பாங்க சொல்லிட்டு அந்த டக்குன்னு இப்படி போட்ட வேணாம். சோ அது மிச்சம் மீதிதான் இருந்துச்சு. அதுல சாதம் ஏதோ சாப்பிடற மாதிரி எதுவுமே கிடையாது. அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆச்சு, அது எதுக்காச்சு தெரியல. ஓகே, யார டைட்டில் வின்னரா வாங்க நீங்க நினைக்கிறீங்க? வைல்ட் கார்டு இருக்கு சொன்னீங்க, வைல்ட் கார்டுல நான் போன நான் வின்னரா வருவேன். ஐயோ இது ஓவர் கான்பிடன்ஸ் இல்லைங்க, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான். அமேசிங். யார் ஸ்ட்ராங் பிளேயர், யார் வீக் பிளேயர்? இந்த வீக்ல ஆக்சுவலி ஸ்ட்ராங் வீக்
வாரம் வாரம் மாறுது. இப்போ பாத்தீங்கன்னா பிகினிங் டேஸ்ல நம்ம சௌந்தர்யா அது வீக் நினைச்சோம், கேம்ல வர மாட்டேன்னு நினைச்சோம். ஆனா நான் வரதுக்கு முன்னாடி அந்த வீக் தான் சௌந்தர்யா பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க. அருண் எல்லாம் ஆர்வம் ஜாஸ்தி, ரொம்ப பேசுவாங்க. ஆனா அவங்கதான் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினாங்க. சோ வீக்லி எவ்ரி 2 வீக்ஸ்ல அங்க பெர்ஸ்பெக்டிவும் மாறுது அண்ட் அவங்களோட ஹேபிட்ஸும் மாறுது. லைக் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நானே கப்ஸ் வாஷ் பண்றதோ சம்திங் நானும் கொஞ்சம் இப்படி இருந்தேன். ஆனா லாஸ்ட் 2 வீக்ஸ் 14 டேஸ் நானே பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். ஸோ வீக்லி மாறும். ஸோ யாரு பெஸ்ட் வர்ஸ்ட் இப்போ ஸ்ட்ராங் இல்ல அது சொல்ல முடியாது. இட் சேஞ்சஸ். வாரம் வாரம் நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு கவிதை சொல்றீங்க, அது எப்படி யோசிக்கிறீங்க? அது நான் ஃப்ரைடே யோசிச்சிருவேன். ஏன்னா டக்குன்னு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த எண்டு வேர்டு மட்டும் யோசிச்சிருவேன். அதுக்கு சேர்த்து அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இதை உங்களுக்கே கொடுத்துட்டுமா? மக்களுக்கும் சொல்லுங்க. மக்களுக்கு ஒரு கவிதை. ஓகே, சொல்றேன். சாப்பாடுல கடைசியா எப்பவுமே இருக்கும் ரசம், எனக்கு எப்பவுமே வேணும் உங்களோட பாசம். அமேசிங். ரசம் பாசம். ஓகே, நீங்க எலிமினேட் ஆகலன்னா அந்த வீக் யார் எலிமினேட் ஆயிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் இல்லைன்னா அந்த வீக் நான் நினைச்சேன் மோஸ்ட்லி ஐ தாட் சாச்சனா எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அந்த வாரம் அதுக்கு முந்த வாரமும் ஷி வாஸ் பெர்ஃபார்மிங் லெஸ். டாஸ்க் இல்லாமல் ஜெனரல் ஒரு வீட்ல எவ்வளவு சுவாரஸ்யம் கொடுக்க முடியுமோ அதுல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஜென்வினா தட் சாச்சனா வில் கோ. விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி இருந்தது? மக்கள் செல்வன் எனக்கு இப்போ இல்ல, அவங்க பீட்சா படத்துல இருந்து பிடிக்கும். ஸோ எப்போ தெரிஞ்சது தட் இவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க, த எக்ஸைட்மெண்ட் வாஸ் டபுள். அண்ட் வீக்கெண்ட்ல எப்பவுமே எலிமினேஷன் இருக்கும். தெய்வமே, வாழ்க்கையிலே ஹர்டல்ஸ் வர தெரியும். ஆனா ஒரு லைவ்ல கூட ஹர்டல்ஸ் வரும். வைஃபை எல்லாம் வச்சுக்கிட்டே இப்பதான் தெரிஞ்சது. சாரி மக்களே, எல்லாரும் ஜாயின் பண்ணிருப்பாங்களா? ஏதோ ஸ்லோலி வருவாங்கல்ல. சாரி, ஏதோ வைஃபையோ சவுண்ட் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு. ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். விஜய் சேதுபதி சாரோட விஜய் சேதுபதி சார் இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்றது ஐ திங்க் நாங்க ரொம்ப லக்கியா இருக்கோம். ஏன்னா சுருக்கமா எப்படி பேசுறதுன்னா இந்த சீசன்ல தான் நம்ம கத்துக்கிறோம். நான் ரொம்ப கத்துட்டேன் அப்படி சின்னது பேசுறது. அண்ட் எனக்கு இப்போ கிடையாது, முன்னாடி அவங்க பீட்சா படம்ல இருந்து நான் சொல்றேன். நான் அவங்களோட பெரிய தீவிரம் எல்லாம் என் ஓல்டு இன்டர்வியூல அப்படிதான் இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. வீக்கெண்ட் ஆனாலே சேதுபதி சாருக்கு பார்க்கணும். அண்ட் ஹோஸ்டிங் வைஸ் ஆல்சோ ஐ ஃபீல் சேதுபதி சார் நல்லா ஜஸ்டிஸ் பண்றாங்க அண்ட் மக்கள் லைக்கோ பண்றாங்க. மக்கள் செல்வன் ஆச்சே, அவங்களுக்காக திரும்பி அதே ஃபர்ஸ்ட் டே சொன்னல காவு கொடுப்பாங்க பால், அவங்கதான் என் மனசுக்கு என்னோட ஆள். சரி, அவாய்ட் பண்ணிக்கலாம். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய நன்றி சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் யூ கைஸ் ஒன்லி நான் இங்க இருக்கிறேன், இங்க சர்வைவ் பண்ண முடியுது என்னால. ஏன்னா இது ஐ எம் ஃப்ரம் சம்வேர், நான் நார்த் ஈஸ்ட் அசாம்ல இருந்து இருக்க ஒரு பொண்ணு. இஃப் 13-14 இயர்ஸ் இங்க சர்வைவ் பண்ணேன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இங்க இருக்க முடிஞ்சது. அதனால தான் ஒர்க் கிடையாது. இஃப் ஆடியன்ஸ் டசன்ட் லைக் மீ ஆர் லவ் மீ அண்ட் சப்போர்ட் மீ, ஐ ஒன்ட் பி கெட்டிங் ஒர்க் டெஃபினெட்லி. ஸோ அதுக்கு ஒரு மிக நன்றி. அதுக்கப்புறம் இந்த ஷோல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம யாருக்கு லவ் பண்றோம் சப்போர்ட் பண்ணோம் அப்படி இருக்க மனசுக்குள்ள இருக்குன்னா அதுல நம்ம ஏதோ ஒரு நம்ம ஓட் பண்ணா என்ன போகுது அப்படி நினைச்சு அப்படி இல்லாமல் நம்ம எப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு வைப் கிடைக்குதோ பவர் கிடைக்குது கையில தட் வி கேன் vote and save that person, definitely do that. நான் இது வச்சுட்டு மட்டும் சொல்ல, பட் ஃபார் எவ்ரிதிங் in our life there is a saying in Hindi, boond boond se sagar banta. Like அது தமிழ்ல எப்படி சொல்றது? சி தண்ணி, அது எப்படி சொல்றது? சிறு துணி பெருவெள்ளம். சிறு துணி பெருவெள்ளம், சிறு துணி பெருவெள்ளம், அந்த மாதிரிதான். சோ மக்கள் எனக்கு எப்பவுமே பாசம் லவ் சப்போர்ட் காட்டிருக்காங்க இந்த வாட்டி. அண்ட் இதுக்கு அப்புறம் இட்ஸ் நாட், இது முடிஞ்ச அப்புறமா என்னோட ஃபுல் ஜேர்னி இங்க தமிழ்நாடுல தான் இருக்க போகுது. சோ உங்களை பாசம் அண்ட் லவ் எப்பவுமே எனக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. பாய் பாய்.